TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தாது என சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்திய 4. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரையில் 12 பேர் முன்வந்துள்ளனர். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு அமெரிக்கா வரவேற்பு. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடையுத்தரவு சட்டவிரோதமானது என பிரதமர் அறிவிப்பு. பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தாது எனவும் பிரதான வேட்பாளருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் எனவும் கட்சியின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இன்று ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். 7 தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபை எனும் சிவில் சமூக அமைப்பும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் உடன்படிக்கையை செய்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர் இந்த அறிவிப்பை இன்று செய்திருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சியை ஆதரித்து மாவை சேனாதி ராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன் போன்ற தமிழரசின் மூத்த தலைவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் சுமந்திரனின் அறிவிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து பலவிதமான அபிப்பிராயங்கள் தமிழ் அரசியல் வட்டாரங்களில் நிலவுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகளை இன்று காலை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருப்பதை அடுத்து இலங்கை அரசியல் களம் சுறுசுறுப்படைய தொடங்கியிருக்கிறது. ஆணைக்குழு வெளியிட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் வேட்பாளர் நியமன பத்திரங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும். வாக்குப்பதிவு செப்டம்பர் 21 நடைபெறும். தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 1 மாதத்திற்கு குறையாததும் 2 மாதங்களுக்கு மேற்படாததுமான காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் திகதிகளை ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. வேட்பாளர்களிடமிருந்து நியமன பத்திரங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். வேட்பாளர்களின் கட்டுப்பணம் இன்று காலை 8:30 மணி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை தினமும் காலை 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 4:15 மணி வரையான கடமை நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலில் கட்டுப்பணத்தை சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் பிரதி அமைச்சர் சரத் கீர்த்திரத்ன ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று செலுத்தினார். ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்டுப்பணத்தை அவரின் தேர்தல் செயற்பாடுகளுக்கு பொறுப்பான முகாமையாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி டொனால்ட் பெரேரா செலுத்தினார். விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடும் தனது முடிவை அறிவிக்காமல் இருக்கிறார் என்று இவ்வளவு நாளும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தன. அவர் தானாக அறிவிப்பை செய்யாமல் தனது தேர்தல் செயற்பாட்டு முகாமையாளர் தேர்தல் அறிவிப்பு வந்த சில மணி நேரத்திற்குள் கட்டுப்பணத்தை செலுத்தி தனது வேட்பு மனுவை ஒரு புதினமான முறையில் அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிந்தி கிடைத்த தகவலின்படி ஏஎஸ்பி லியனகே மற்றும் ஓஷல ஹேரத் ஆகியோர் தங்கள் கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியிருக்கிறார்கள். மொத்தமாக இன்று 4 பேரின் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரையில் 12 பேர் முன்வந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, விஜயதாச ராஜபக்ச, சரத் பொன்சேகா, மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜயவீர,
தொழிலதிபர் தம்மிக பெரேரா, பொது வசதிகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க, மிகிந்தலை ரஜமகா விகாரையை சேர்ந்த தம்மரத்ன தேரர் ஆகியோர் போட்டியிட உள்ளார்கள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருப்பதை அமெரிக்கா வரவேற்றிருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு ஜனநாயகத்தின் மீதான இலங்கையின் பற்றுறுதியின் வெளிப்பாடு என்றும், தங்களது எதிர்காலத்தை இலங்கை மக்கள் தீர்மானிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேர்தலானது சுதந்திரமானதாகவும் நீதியானதாகவும் நடைபெறும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் கூறியிருக்கிறார். தேசபந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபராக பணியாற்றுவதற்கு எதிராக உயர் நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடையுத்தரவு சட்டவிரோதமானது என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று காலை பாராளுமன்றத்தில் அறிவித்தார். தென்னகோன் தொடர்ந்தும் பொலிஸ் மா அதிபராக பணியாற்றுவார் என்று அவர் கூறினார். அதேவேளை பொலிஸ் மா அதிபரை பதவி நீக்குவதற்கு விசேட நடைமுறை ஒன்று தேவை என்றும், பொலிஸ் மா அதிபர் தொடர்பான பிரச்சினையை ஜனாதிபதியினால் தீர்க்க முடியாது, அவசியமானால் நீதிமன்றத்திலேயே அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இன்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடையுத்தரவு தொடர்பில் தனது நிலைப்பாட்டை அறிவித்த சபாநாயகர், அரசியல் அமைப்பின் பிரகாரம் அரசியல் அமைப்பு பேரவையினாலும் பாராளுமன்றத்தினாலும் நியமிக்கப்படுகின்ற ஒரு அதிகாரியை பதவி நீக்கம் செய்வதாக இருந்தால் விசேட நடைமுறை ஒன்று பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறியதுடன், உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால தடையுத்தரவு தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி இல்லை என்பதே தனது நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்டார். பொலிஸ் மா அதிபரை நியமிப்பதில் தவறான தீர்மானத்தை தாம் எடுத்ததால்தான் தற்போதைய தகராறு மூண்டிருக்கிறது என்று கூறப்படுவதை திட்டவட்டமாக அவர் நிராகரித்தார். அரசியலமைப்பு ஏற்பாடுகளின் பிரகாரமே பொலிஸ் மா அதிபரை நியமிப்பதற்கு தனது வாக்கை பயன்படுத்தியதாகவும் சபாநாயகர் கூறினார். இந்த விவகாரம் நீதித்துறை, நிறைவேற்று அதிகார பீடம், பாராளுமன்றம் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு அரசியலமைப்பு சர்ச்சையை தோற்றுவிக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் பதில் பொலிஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாவிட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் சவால் விடுத்தார். பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்குமாறு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஜனாதிபதி மதித்து செயற்பட வேண்டும். இந்த பிரச்சினையிலிருந்து ஜனாதிபதி தப்பியோட முடியாது. இன்றும் கூட விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி. அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தாலும் கூட அவரது பொறுப்பு இல்லாமல் போய்விடவில்லை. பொலிஸ் மா அதிபர் இல்லாத போது பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கே உரியது என்று சபையில் கூறிய பிரேமதாச, அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் விக்ரமசிங்க பதவியை துறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் பதில் ஜனாதிபதி ஒருவர் செயற்பட முடியும் என்றும், விக்ரமசிங்க அரசியலமைப்பிற்கு முரணான வழிமுறைகளை நாட முயற்சிக்கிறார் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றஞ்சாட்டினார். இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.